ஸ்ட்ரோக்கினுடைய காரணங்களில் 2 வகை இருக்குங்க. மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது தவிர்க்கக்கூடிய ரிஸ்க்கு, தவிர்க்க முடியாத ரிஸ்க். முதல்ல இப்போது தவிர்க்க முடியாததுன்னு பார்த்துக்கிட்டா வயது. இப்போ ஒரு 60 வயது 70 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வயதே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ரோக் வருவதற்கு. அதற்கு மருந்துகள் மட்டும்தான், அது ஸ்ட்ரோக் வந்துட்டு அவங்களுக்கு மருந்துகள் மட்டும்தான் ஒரே உதவி. இப்போது நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இது யாருக்கெல்லாம் வரலாம்? ஃபஸ்ட்டு ஆண் பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்களுக்கு இந்த பக்கவாதம் வர்றதுக்கான ரிஸ்க்கு பெண்களை விட கொஞ்சம் அதிகம். பெண்களுக்குமே மாதவிடாய் முடிந்த கால போஸ்ட் மெனோபாசல் விமன் இருக்காங்க இல்லையா, மெனோபாஸ் அட்டைன் பண்ண விமனுக்கு வந்து ஆண்களுக்கு நிகராக சமமாகவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போது ஏஜ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு 40-50 வயதிற்கு மேலே தான் காமனாக ஸ்ட்ரோக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போது வர வர அந்த ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப குறைஞ்சு ஒரு 35-30 வயதினருக்கு கூட நம்ம காமனாக ஸ்ட்ரோக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்குது? ஃபஸ்ட்டு ஹை பிபி, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கட்டுப்பாட்டிலேயே வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃபன் ஸ்ட்ரோக் வர்ற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இரத்த கொதிப்பு இருந்ததுன்னு சொன்னாங்க டாக்டர், ஆனால் நான் வந்து ஒரு நாள் தான் மாத்திரை போடலை, ஒரு 1 வீக் போட்டேன், எனக்கு நார்மல் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ் அதிகம். ஸோ பிபியை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும், அதுக்குரிய டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கணும். நம்பர் 2, ஹை பிளட் சுகர். ஸோ இதே கம்ப்ளைண்ட் தான் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குமே. நான் மாத்திரை போடுறேன், சுகருக்கு நான் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், டேப்லெட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் சர்க்கரையுடைய அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது, இந்த HbA1c என்ற வேல்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது, இதுவும் ஸ்ட்ரோக் வருவதற்கான ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். நம்பர் 3, ஹை கொலஸ்ட்ரால். கொழுப்பு சத்து அதிகம் இருந்தாலும் அது இரத்த குழாயில் வந்து போய் படிஞ்சு அது இரத்த குழாய் அடைப்பு வருவதற்கு காரணமாக இருக்கலாம். 30 வயது 35 வயதுலலாம் கூட ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அது முழுமையாகவே தவிர்க்கக்கூடிய காரணம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பேட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக். இந்த வயது குறைந்ததற்கு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக்கிங்கை நம்ம முழுமையாக தவிர்க்கக்கூடியது, அந்த பழக்க நோக்கி ஏற்படுறதுனால வர்ற ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த ஸ்மோக்கிங்னால ஏற்படுற ரிஸ்க். அதாவது ஸ்மோக்கிங் சொல்கிறத விட அதுவுமே நான் ஒரு சிகரெட் தான் குடிப்பேன் டெய்லி, நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் இல்லை டாக்டர், அதனால எனக்கு பக்கவாதம் வர்றதுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, புகையிலை எந்த விதத்தில் நம்ம உடம்பில் சேர்ந்தாலும், அது எந்த வயதினராக இருந்தாலும், அது இரத்தத்தில் உறைவுத்தன்மையை அதிகப்படுத்தி இரத்த குழாய் அடைப்பு வருவதற்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஸ்மோக்கிங். அதை நம்ம முழுமையாக தவிர்க்க முடியும். ஸோ இப்போ ரொம்ப யங் ஸ்டேஜ், ஈவன் அடலசன்ஸ் கூட ஸ்மோக்கிங்கை ரொம்ப காமனாக, அது வந்து இட் இஸ் பிகமிங் அ நியூ கூல் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த ஸ்டூடெண்ட் பீரியடில் இருந்தே ஸ்மோக்கிங் எவ்வளவு ரிஸ்க்கு, அது நம்ம கல்ச்சருக்கு குணக்கேடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதையும் மீறி அது நம்ம உடலுக்கு எவ்வளவு தீங்கானது அப்படிங்கிறது, ஹெல்த்துக்கு எவ்வளோ ரிஸ்கானதுங்கிறது சொன்னால் அது இந்த ஒரு பெரிய சொசைட்டியவே நம்ம இந்த ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ ஸ்மோக்கிங் மாதிரியே தான் ஆல்கஹால், அதிகமாக மது பழக்கம் இருக்கிறவங்களுக்குமே இந்த ஸ்ட்ரோக்குடைய ரிஸ்க்கு இருக்குது. அதுவும் எந்த வயதினரும் அதிக மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இந்த ஸ்ட்ரோக்கு வரலாம். இப்போது இதெல்லாம் விட இப்போது ஸ்மோக்கிங் ஆல்கஹாலையும் மீறி இப்போ புதுசாக நமக்கு ஆடாக இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி. உடல் பருமன் மட்டுமே ஸ்ட்ரோக்குக்கு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டோல்ட். ஸோ இந்த ஆப்வியஸ்லி ஒபிசிட்டினால இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கூடிய சீக்கிரத்தில் வந்துருங்கிறதுனால தான் சுகர், பிபி இதெல்லாம் ஒபிசிட்டினாலே வர்றதுனால இன் டர்ன் தே ஆல் பிகம் ஹைலி ரிஸ்கி டு டெவலப் ஸ்ட்ரோக். ஸோ இந்த உடல் பருமன் எதனால வருது? சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங்னு சொல்கிறோம். அதாவது ஒரே இடத்துல செடென்ட்ரியாக இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு, எக்ஸசைஸ் உடல் பயிற்சியை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஒபிசிட்டி வந்து நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம வாழ்க்கையிலேயே பக்கவாதம் வராமலே தடுக்க முடியும்.